ஏ பாலா பாஸ்கி, வெல்கம் பேக். 2-0. இந்த டூத்லெஸ் பேட்டிங்க்கு என்ன மெயின் ரீசன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு 40 வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட் பாக்குறேன். இந்த 40 வருஷத்துல டெஸ்ட் கிரிக்கெட்ல எந்த ரூல்ஸும் சேஞ்ச் ஆகல. புதுசா 2 பேர் கிரிக்கெட்டை காம்ப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேர் ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் மக்கல்லம், அந்த ஊர்ல இருக்காரு. 2 நாள் டெஸ்ட் மேட்ச் முடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காருங்க. இவரு இங்க ஒருத்தர் இருக்காரு. நான் ஆல்ரவுண்டர் வச்சே டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவான். இந்த 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் இவர் மொத்தமா தோத்துட்டு இருக்காரு. 30 வருஷம் ரெக்கார்ட்லாம் தூக்கி போட்டாரு கௌதம் கம்பீர். அவரு நான் பேஸ்பால் ஆடுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு 4 டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல இங்கிலாந்து ஃபைனல் கூட வரல. 6 பேட்ஸ்மேனு, ஒரு விக்கெட் கீப்பர். முன்னாடி விக்கெட் கீப்பர் ஒரு ஸ்பெஷல் விக்கெட் கீப்பரா இருப்பாரு. விக்கெட் கீப்பிங் தான் மெயின் பண்ணுவாரு. ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. பேட்டிங் கொஞ்சம் பண்ணுவாரு. அப்படியே இருந்தது. அப்புறம் 4 போலர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் இவால்வ் ஆக என்ன பண்ணாங்களா, தனியா ஒரு விக்கெட் கீப்பர் பண்ண முடியாது. ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர்னா நமக்கு பேலன்ஸ் இன்னும் நல்லா ஆகும்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் கிரிக்கெட் அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு மாறிச்சு. 7வது ஒரு ஆல்ரவுண்டர், 4 போலர். இவ்வளவுதான் டெஸ்ட் கிரிக்கெட். இந்தியன் டீம் சேஞ்ச் a lot for test cricket which doesn't require any change. சூப்பர். தேவையில்லாம இவங்க சேஞ்ச் பண்ணி ஒரு காம்ப்ளிகேட் பண்ணி அந்த காம்ப்ளிகேட் நான் இன்னும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி. ஏன் சொல்றேன்னா, நம்பர் 3ல நாங்க பேட்ஸ்மேன் ஒன்று வந்தோம். ஆஃப்டர் டிராவிட், ஆஃப்டர் பூஜா நம்ம 3 பேட்ஸ்மேன் ஒன்று வந்தோம். அதான் டெஸ்ட் கிரிக்கெட். நமக்கு 3-1-1. சாய் சுதர்ஷனை ட்ரை பண்ணோம். தேவதத் படிக்கல்ல ஒரு மேட்ச் ட்ரை பண்ணோம். கருண் நாரா ட்ரை பண்ணோம். 3 பேரையும் ட்ரை பண்ணிட்டு இருங்க வரேன் 3 பேரையும் ட்ரை பண்ணி 3 பேரும் பெரிய பேட்ஸ்மேனுங்க. அப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்பர் 3 ஆடக்கூடிய இந்தியா பிளேயர்னு போட்டது. 3 பேரையும் ட்ரை பண்ணிட்டு இந்த 3 பேரோட நம்ம கிட்ட இருக்க ஒரு ஆல்ரவுண்டர் நெட்ஸ்ல பும்ராவும் சிராஜ் இவங்களோட நல்லா ஆடுறான்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் 3 போட்டீங்க. சும்மா போட்டிருக்க மாட்டீங்க, பார்த்து தான் போட்டிருப்பீங்க. போட்டுட்டு அவர் நல்லா தான் ஆடினாரு. அவர் தான் நிறைய ரன் அடிச்சாரு போன டெஸ்ட் மேட்ச்ல. போட்டுட்டு அவர் ஏன் நம்பர் 3ல விட்டணும்? கில்லு நம்பர் 4ல இருக்கிற வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தூக்கி நம்பர் 3 போட்டு நம்பர் 3 நம்பர் 9 ஆக்கிட்டீங்க. கில்லு இல்லாதப்போ யூஸ்வலா என்ன ஆகும்? நம்பர் 5ல இருக்கிறவர் நம்பர் 4ல போவார்ல. திடீர்னு எங்க இருந்து த்ரூ ஜுரேல் செகண்ட் விக்கெட் கீப்பர் வர தூக்கி நம்பர் 4. அது என்னமோ பர்மனன்ட் ஸ்லாட் ஆன மாதிரி அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல அதே ஆர்டர். நீங்க ஒரு லெவல்ல ஒரு விக்கெட் கீப்பர் தான் ஆட முடியும். உங்ககிட்ட 2 விக்கெட் இருக்கிறதுக்காக ஆட முடியுன்ற அவசியமே கிடையாது. உங்க ஒரு ஆல்ரவுண்டருக்கு தான் ஸ்பேஸ். எங்கிட்ட 3 ஆல்ரவுண்டர் இருக்காங்க, அதனால நான் 3 ஆல்ரவுண்டர் சொல்றதுலாம் வேஸ்ட். 6 பெஸ்ட் பேட்ஸ் உங்க டீம்ல இருக்குன்னு விளையாடையே ஆடணும். அவ்வளவுதான். ஒரு ஆல்ரவுண்டர் தான் டெஸ்ட்ல பிளேஸே. நான் 6 பேட்ஸ்மேனோட எனக்கு ஆல்ரவுண்டர் நல்லா ஆடும். இப்ப என்ன கம்பீருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் 2 ஆல்ரவுண்டர் ஈக்குவல் டு 1 பேட்ஸ்மேன், 2 ஆல்ரவுண்டர் 1 பவுலர் கான்செப்ட்ல போறாரு அவரு. அதெல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் வேலைக்கு ஆகாது. செலக்ட் பண்ண டீமுக்கு கம்பீர் வெறும் கோச்சா தான் இருக்காரு. அப்போ கம்பீரை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது இல்ல. செலக்ஷன் தானே ப்ளேம் பண்ணி ஆகணும். From too much attention கொடுக்கணும் கம்பீருக்கு. By the way, okay, right, in all about selection தான். செலக்ஷன்ல who is part of it? Coach is part of it. Okay, selection, you got a role to play. What kind of batsman you wanted. But only problem is a guy like Ajit Agarkar being there. ஒரு ஸ்பெஷலிஸ்ட். Okay, test cricket all about specialist இல்ல. Okay, tell me which even in India when we had a prime spinners like Kumble, Harbhajan எல்லாம் இருக்கும்போது கூட we never played 4 spinners on Indian track. Gambhir has a role to play because being a senior guy, because he was a previous player, he is one of the best players of the spin in his days. So he got a much more role to play in Indian conditions. For example, number 3ல ஒரு ஆள் ஐடென்டிஃபை பண்ற. 2 பேரும் ஐடென்டிஃபை பண்ணீங்க இங்கிலாந்து டூர்ல. ஓகே, கருண் நாயர், சாய் சுதர்ஷன். ஓகே, 2 பேருக்கும் 2 டெஸ்ட். அகர்கர் சொன்னது பார்த்தீங்கன்னா, we waited for Karun Nair to fail so that we'll send him back. Sai Sudarshan, what wrong he did in last test match? அவனுக்கு first test match சரியா போல வெஸ்ட் இண்டீஸ்ல. second test match he scored 87 and 39. Of course, and now you have to give a run la. Somewhere out of nowhere, nothing to take away from Washi. Okay, you want groom Washi. Number 3 number 3. Yeah, in the test match Washi is not number 3. ஏன்னா சாய் சுதர்ஷன் வந்துட்டாரு. ஏன் சாய் சுதர்ஷன் போன மேட்ச்ல 4 spinners. So the entire combination எதுக்கு என்ன செட்டப் என்ன மாதிரி? ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி, வை வி ட்ரீட் விராட் கோலி as the best red ball captain. He was pretty clear. ஓவர்சீஸ்னா எனக்கு 4 ஃபர்ஸ்ட் bowlers வேணும். கரெக்ட். ஓகே, எனி டெஸ்ட் மேட்ச்ல 3 பேர் கன்னா வேணும். ஓகே, he was trying for Hardik Pandya to set right, his body didn't support. அது வந்தா வேற லெவல். He was trying that light he had strategy. இங்க ஸ்பின்னர்ஸ் வந்தா இங்க 2 ஸ்பின்னர்ஸ் தான், 2 பேர் எனக்கு போதும். ஜடேஜா, ஆஷ் இருந்தா போதும். ரேங்க் டர்னர் I'll bring one more guy. else இங்க 2 பேர் வச்சு நான் வண்டி ஓட்டுறேன். Till 6 I need pure specialist batsman. வேற யாரையும் காணோம். நான் என்னோட क्वेश्चन ரொம்ப சர்காஸ்டிக்கா தான் வச்சேன். இது முழுக்க கம்பீர் தான் மெயின் ஃபால்ட்.
செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. இருக்கிற காம்பினேஷனை அதை ஒரு பர்ஃபெக்டா டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு எந்த சீனியர்ஸையும் கூட வச்சுக்கல. ஏன்னா அவர் வந்து சீனியர்ஸோட ஒர்க் பண்றதுக்கு ரெடியாவே இல்லை. ஓகேவா? ரெடியா இல்ல ஃபர்ஸ்ட் அவர் ஹிட் ஜாபே அதான் பிரசி. இது பாயிண்ட் ஐ வாண்ட் ரிச். ஹிட் ஜாபே அவர் தான் வந்தது. ரோஹித்தையும் விராட்டையும் தூக்குறது, ஸ்டார் கல்ச்சர் எடுக்கிறது தான். ஸ்டார் கல்ச்சர் எடுக்கணும், ஸ்டாரை விளையாட வைக்க கூடாது. அதுக்கு முன்னாடியே நேர போய் பர்த்ல பாசிபிளி லாஸ்ட் டூர் ஆஃப் அஸ்வின் ஆஸ் அ சீனியர் ஸ்பின்னர் போகச்ச அஸ்வினை ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல்ல ஆடவே வைக்கல. அதுவே வந்து இட் ஹிட் அஸ்வின் பேட்லி அண்ட் தட் லெட் டு ஹிஸ் அட்வான்ஸ் ரிட்டையர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் கேட்டோம்னா 15 பேர் யாரா டெஸ்ட் ஆடுறோம்னு தெரியாது அவனுக்கு. அவனுக்கு எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ். எல்லாரும் அதுதான் பாஸ்கி சொன்ன பாயிண்ட் தான். எனக்கு ஓவரா காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. அப்படி அவசியமே இல்ல. நீங்க வந்து நீங்க நார்மல் டெம்ப்ளேட்ல போய் நீங்க இந்த மாதிரி தோத்தீங்கன்னா தென் யூ கேன் மேக் அ சேஞ்ச். நம்ம தோக்கல, நம்ம வின் பண்ணிட்டு இருந்தோம். போற 2 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போயிட்டு இருந்தோம். ஃபைனல் மட்டும் தான் வின் பண்ணல. அது இங்கிலாந்துல இருந்தது, அதனால வின் பண்ணல. இந்தியால இருந்தா அதையும் வின் பண்ணிருப்போம். நீங்க பண்ட் நல்ல பிளேயரா ஜுரல் நம்பல் பிளேயர் நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க மெயின் சீரீஸா பண்ட் கொடுங்க. ஜிம்பாப்வே, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் வருதா, ஜுரல் கொடுங்க. ஓபனர்ஸ் தவிர மத்தவங்களோட ரோல் கிளாரிட்டி இருக்கானா இல்ல. மேபி நம்பர் 5 ரிஷப் பண்ட்டுக்கு இருக்கு, அவ்வளவுதான். 1 2 அவரே நம்பர் 6 பா. அவரே நம்பர் 6. அவர் நம்பர் 5ல போட்டு இன்ன வரைக்கும் ஆடல. அவரு நம்பர் 6ல விடுங்க, அவர் செஞ்சுரி அடிப்பாரு. அவரோட ஆவரேஜ் எல்லாம் போச்சு நம்பர் 5ல வந்து. ஸ்பெஷலிஸ்ட் வேணும். ஐ டோன்ட் நோ கம்பீருக்கு என்ன மாதிரி தாட் இருக்கு ஃபார் தி சேக் ஆஃப் இது. முன்னாடி சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா வாட் எவர் ஆர்டிகல் ஐ மீன் ரீடிங் அண்ட் சீயிங்னா லுக்ஸ் லைக் நான் கோச்சா வந்திருக்கேன். ஐ வாண்ட் டு பிரிங் சம்திங் டு தி டேபிள். அந்த சம்திங் நல்லதோ கெட்டதோ பார்க்கல. ஐ அம் பிரிங்கிங் சம்திங். அதேதான் சொன்னேன். அதேதான் மக்கள் பண்ணுவாரு. இந்த ஈகோனால தான் இந்தியன் கிரிக்கெட் இன்னைக்கு இவ்வளோ ஒரு மட்டமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அட் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னொரு ஃபேக்டரும் சொல்றேன். கோலி ஏரா எப்படி இருந்தது டெஸ்ட் கிரிக்கெட், அதுலேருந்து ஒரு ஸ்டெப் டவுன் ஆனது ரோஹித் சர்மா கேப்டன்சி. ஆல்தோ இட் இஸ் ஃபார் அ லிட்டில் டியூரேஷன். அது எதனால ஆச்சுன்னா, சும்மா தேவையில்லாம நான் ஒரு புது கான்செப்ட் கொண்டு வரேன். அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் போய் ஆடுன்னு தேவையில்லாம நியூசிலாண்டோட எல்லாம் போய் 140 ரன்லாம் சேஸ் பண்ண முடியாமல்லாம் நம்ம தோத்தோம். ஒரு ஸ்டெப் கீழே கொண்டு வந்தோமா. இப்போ கம்பீர் இன்னும் தரமட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அதாவது ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர் செலெக்ஷன், சீனியர்ஸ் கோஆபரேட் பண்றது கிடையாது. ஓகே, கேப்டன்சி மாறிடுச்சுன்னா அடுத்தது யார் கேப்டன் அவரே ஒன்னு டிசைட் பண்ணிப்பாரு. த பர்ஃபெக்ட் காம்பினேஷன் இன்னி வரைக்கும் அந்தந்த பிச் கண்டிஷன்ஸ்க்கு எடுத்திருக்காரான்னு கேட்டோம்னா இட் இஸ் வெரி வெரி டவுட்ஃபுல். நிதிஷ் ரெட்டியை வந்து ஆல்ரவுண்டர் தான் எடுத்தீங்க. ஓகேவா? நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு அந்த தேர்ட் ஆல்ரவுண்டர் தேவை கிடையாது. அவர் 4 ஓவர் தான் போட்டார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. நீங்க ஒரு மெயின் பேட்ஸ்மேன் தான் ஆடணும். அவருக்கு பதிலாக கருண் நாயர். நீங்க வந்து 6 பேட்ஸ்மேன் ஆடி நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னா உங்க பேட்டிங் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். இல்ல ஆப்போனன்ட் உங்களோட நல்லா பண்ணலாம்னு சொல்லலாம். ஃபேர். ஒரே ஆல்ரவுண்டர் ஸ்பாட் தான். நீங்க ஒன்னு ஜடேஜா வச்சுக்கோங்க, இல்ல ரெட்டி வச்சுக்கோங்க. ஸ்பின்னிங் ட்ராக்கா ஜடேஜா, பேஸ் ட்ராக்கா அவுட் சைட் இந்தியாவா நிதிஷ் ரெட்டி. நீங்க தேவையெல்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் வச்சுக்கிட்டு அவர் ஓவர் கொடுக்கல, ஓவர் கொடுக்கல எப்படி கொடுப்பாங்க? பவுல் கேப்டன் கொடுக்க மாட்டாரு அவருக்கு. ஏன்னா ஸ்பின் ஆயிட்டு இருக்காங்க. நிதிஷ் ரெட்டி தரமாட்டாங்க. ஆல்ரவுண்டர் ஆடும் போதே ஒரு ஆல்ரவுண்டர் அண்டர் போல்டுன்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ 4 ஆல்ரவுண்டர் வச்சிருக்காங்க. அப்போ 2 bowler அண்டர் போல்டு எவ்ரி இன்னிங்ஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் பாஸ்கி. இவங்க 4 பேரும் எப்படியாவது யாராவது ஒருத்தர் 100 அடிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல தான் 4 பேரையும் வச்சுக்கிறான். ஏன்னா பேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் வச்சுக்கல, bowlers அங்க ஸ்பெஷலிஸ்டும் நீ சாக்ரிஃபைஸ் ஆகுது இதனால. திஸ் இஸ் அட்ராஷியஸ் செலெக்ஷன்ஸ். ஏன் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா எல்லாம் கண்ணு முன்னாடி நம்ம டீமே பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியா பெஞ்ச் மார்க்கா இருக்கிற டீம்ல எத்தனை ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தா உனக்கு அதை பார்த்து கத்துக்க முடியாதா? நம்ம வந்து இதை முதல்லயே ஐடென்டிஃபை பண்ணிட்டு we called for sacking of Gambhir as a test coach. If not now, then when? நியூசிலாந்து வந்து நம்ம கண்டிஷன் மாதிரி அவங்க ஊர் கண்டிஷன் அவங்க ஆடினாங்க. நம்ம வந்து அவே டீம் மாதிரி ஆடினோம். அவங்க ஹோம் கிரவுண்ட் மாதிரி ஆடினாங்க. அதேதான் வந்து சவுத் ஆப்பிரிக்கால they are playing like home ground, we are playing like somebody outside who come playing for the first time மாதிரி ஆடிடுவோம். அப்படிதான் ஆடணும். அவங்க 489 அடிக்க பிச்ச நம்ம 200 ஆல் அவுட் ஆயிட்டு இருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் நானு. இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாரும் பாக்குறவங்களுக்கு வெரி கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ்ல அவங்களுக்கு எப்படி இது ஃபீல் ஆகுதுன்னா, வா நல்ல வேலை ஆஸ்திரேலியா இல்ல இங்கிலாந்து கிட்ட நம்ம தோத்துந்தோம்னா இன்னும் கூட ரொம்ப நம்மளுக்கு டீப்பா ஹர்ட் ஆயிருக்குமா. ஏன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாண்ட நம்ம பெஞ்ச் மார்க்கா வச்சுட்டு இருக்கோம். வேற புது திங்கிங் வந்தா ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு விராட் கோலி, ரவி சாஸ்திரி மாதிரி ஒரு நல்ல பிளேயர் வந்தாதான் டெஸ்ட் கிரிக்கெட் நம்மளால வின் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப முடியாது. I only wish
the strong voices of Indian cricket talk right now and expel Gambhir out of Test cricket coach. ஆல்ரெடி ரவி சாஸ்திரி பேசிட்டாரு. சப்போஸ் கம்பீர் கோச்சா இல்ல கமெண்டேட்டரா இருந்திருந்தாருன்னா இதனோட மோசமா பேசியிருப்பாரு. வே திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அந்த மனுஷன் அவரு வெளியே இருக்கும்போது இஸ் ரிப்ட் அபார்ட் ரவி சாஸ்திரி when he said that ஆஸ்திரேலியா நாங்க தான் பெஸ்ட் டீம் இந்த won the 2019 BTG. அவர் சொன்னாரு இதோட பெஸ்ட் டீம்ஸ்லாம் இருக்கு, ரவி சாஸ்திரி எல்லாம் சொன்னாரு. ஆனா இந்த மனுஷங்க வந்து சொல்லும்போது எல்லாம் சொல்றாங்க ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இஸ் ட்ரைங் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ். இஸ் நாட் ட்ரைங் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ், இஸ் ட்ரைங் டு கிரியேட் chaos. ஓகே, அந்த ஆள் வெளியே வந்து கமெண்டேட்டரா இருந்தப்போ நீங்க பேச்சு எல்லாம் கேட்டுருந்தீங்கன்னா பெஜார் ஆயிட்டு இருக்கும் நம்மளுக்கு. So he deserves all criticism. What is he trying to do which is not helping it? இதுல பெருமையா சொல்றான், we got the track what we wanted. ஆமா, what we did you prepare the batsmanship like that? Did you bring more specialists who will play spin better? இது underlying statement என்ன தெரியுமா நான் சொல்றேன். கம்பீர் thought test cricket is easy like T20 cricket. It is teaching him the hardest lesson. எனக்கு ஒரே ஒரு பயம் தான், இதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் கிடையாது, நம்ம மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. திருப்பி அடுத்த ஜூலைல நான் புதுசா ஒன்று போறேன்னு சொல்லிட்டு புது ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணி இன்னொரு 2 வருஷம் நாசம் பண்ணுவாங்க. Actually is a blessing in disguise. ஒரு கேப் இருக்கிறதுனால ஒரு நல்ல கேண்டிடேட் ஐடென்டிஃபை பண்ணி லக்ஷ்மணா somebody ஐடென்டிஃபை பண்ணி boss you spend some time with the team. Okay, second round of Ranji will happen in January. அது முடிஞ்ச உடனே ஐடென்டிஃபை the players whom you want to be part of the setup. நம்பர் 3 and நம்பர் 5 அவ்வளவுதான். நம்பர் 6 தான் பண்ட், நம்பர் 5 கிடையாது. ஒரு பண்ட் வந்து அவர் கேபிலிட்டி கிடையாது. புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நம்பர் 6 பண்ட், நம்பர் 7 ஜடேஜாவோ எந்த ஆல்ரவுண்டர் ஆடுறீங்களோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க ஃபில் பண்ண போறது 2 ஸ்பாட். அது எந்த 2 ஸ்பாட் யாருன்னு சொல்லிடுறேன். சேத்தேஸ்வர் புஜாராவும் அஜிங்கா ரஹானே ஆன ஸ்பாட். அதுக்கு முன்னாடி டிராவிட் சச்சினுக்கெல்லாம் விட்டுருங்க. சேத்தேஸ்வர் புஜாராவும் அஜிங்கா ரஹானே ஆன ஸ்பாட். நம்பர் 3 நம்பர் 5க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டீம் செட் ஆயிடும். Beautiful summary. Good video. Do like, share and subscribe to our channel. This video is specifically for saving Indian Test cricket from the hands of Gautam Gambhir. Thanks Bala, thanks Baski.